நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். साईनाथाय विद्महे शिरडिवासाय धीमहि तन्नो साई प्रचोदयात् तन्नो साई प्रचोदयात्.
உண்மை என்பதை உணர வைப்பதால் துன்பம் கூட புது இன்பமே. பொய்கள் சொல்வதை காட்டி விடுவதால் கண்கள் கடவுளின் பிம்பமே. சோகம் மறந்துதான் வேகம் பிறப்பதால் கோபமும் வேண்டுமே. உடைகள் அணிவதும் சுமையாய் தோன்றும் என்பது துறவரமே. உலகம் முழுவதும் கையில் வேண்டும் அதுதான் வாலிபமே. உடைகள் அணிவதும் சுமையாய் தோன்றும் என்பது துறவரமே. உலகம் முழுவதும் கையில் வேண்டும் அதுதான் வாலிபமே. சாட்டிங் செய்து டேட்டிங் போகும் காலம் இதுதானே. எங்கள் ஹார்ட்டின் மீது போட்டிங் போகும் மாடர்ன் ஃபிகர்கள். So watch your step, cuz do what you're told, or you'll wind up in a box all cold. This is my kingdom, always was. Badass thinks is badass cuz. கண்கள் காண்பதை எல்லாம் நமது சொந்தமாக்கி விட எண்ணம் தோன்றும். அலைகள் போதாது கடல் முழுதாய் வேண்டும். இளமை என்பது இருக்கும் வரைக்கும் தனிமை பெரியதோர் சுமையாய் தோன்றும். ஒற்றை பூவதற்கு பூந்தோட்டம் வேண்டும். 100 வருஷங்கள் வேஷமே இந்த நிமிஷங்கள் போதுமே. நீலைகள் தான் செய்வோம் மனதில் சரி என்று நினைத்து விட்டால் எதுவும் பிழையில்லை. ஆசை சிறகுகள் முளைத்து விட்டால் வானமும் தூரம் இல்லை. மனதில் சரி என்று நினைத்து விட்டால் எதுவும் பிழையில்லை. ஆசை சிறகுகள் முளைத்து விட்டால் வானமும் தூரம் இல்லை. சாட்டிங் செய்து டேட்டிங் போகும் காலம் இதுதானே. எங்கள் ஹார்ட்டின் மீது போட்டிங் போகும் மாடர்ன் ஃபிகர்களே. சாட்டிங் செய்து டேட்டிங் போகும் காலம் இதுதானே. எங்கள் ஹார்ட்டின் மீது போட்டிங் போகும் மாடர்ன் ஃபிகர்களே. வழியில பாத்துமே சூப்பர் ஃபிகரா. ஆமாடா செம்ம கலக்கல்டா. என்னடா ஹவுஸோடரா? டேய் வாடகைக்கு என்னடா சொல்றது? ஆமாண்டா மச்சான், அந்த ஆள் கையில மாட்டோம்னா புலம்பியே கொன்னுடுவான்டா. டேய் மாமாக்கு ஃபோன் பண்ணலாம். சினிமாக்காரல ஏதாவது ஐடியா கொடுப்பாரு. ஆமாடா சக்தி, மாமாக்கு ஃபோன் பண்ணா. கரெக்டா? பேலன்ஸ் இருக்கா? எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுதா? சவத்த மூதி. ரிங்க போதானா? ஹலோ, இல்ல யார் பேசுறது? யோ மாமா, எங்கயா இருக்க? வீட்டு முன்னாடி ஹவுஸ் ஓனர் நிக்கறாரியா? ஏய் நம்ம வீட்டு முன்னாடி அவருக்கு என்ன வேலை? யோ பெருசு, இது உனக்கே ஓவரா தெரியல? வாடகை வாங்க வந்திருக்காரியா? ஓ ஆமா, வாடகை கொடுக்கணுமோ? சரி, அந்த ஆளை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். நான் வந்து பாத்துட்டேன்ல. யோ எங்கயா இருக்க? ஏய் ஏவி தேர்ட் ஃப்ளோர்ல டிஸ்கஷன் இருக்கடா. ஐயோ உடனே கிளம்பி வா மாமா. அந்த ஆளை சமாளிக்க உன்னால தான் முடியும். ஏய் நீ கூப்பிட்டுன்னு வரதுக்கு நான் சும்மாவா இருக்கேன்? ஏன்னா பாக்கியராஜி, பாரதி ராஜா, மணிரத்னம், சங்கரு இவங்க கூட இவனும் பாத்திரக்கூடாத டிஸ்கஷன்ல இருக்கேன். ஏய் வாடகை யாங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அவரை சமாளிக்கிறதுக்கு சீன் பண்ணிட்டு வரேன்டா. பெருசு என்ன தாண்டா சொல்லுது? சீன் ரெடி பண்ணிட்டு வராராமா. சரி வாங்கடா, நாமளே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். வேற வழி. லுங்கியும் சட்டையும் பாத்தியா? ஹவுஸ் ஓனர் மாதிரியா இருக்கா? பிச்சைக்கார மாதிரி இருக்கான். கண்டுக்காம வாங்கடா. டேய் நில்லுங்கடா. அழைத்ததுயா? அவன் ஏண்டா நான் ஒருத்தன் செஞ்சு வச்சு சில மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னைய கண்டுக்காம கம்பெனிட்டுறீங்களே கண்ணு இல்லாத கபோதி பசங்களா? ஐயோ ஐயோ, நான் சிலன்னு தானே நினைச்சேன். யாரு சார் நீங்க? ஓ மாமா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடி. டேய் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லடா, ஹவுஸ் ஓனர். டேய் நம்ம ஹவுஸ் ஓனரா? கரெக்ட். அட ஆமா, எனக்கு அப்பவே ஒரு டவுட். என்ன டவுட்? எங்கயோ பார்த்த மாதிரி. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுத்துதான் நினைப்பு இருக்கேன். என் வாடகைய கொடுங்கடா. வாடகையா? மாமா கிட்ட அப்பவே கொடுத்தாச்சே, தரலையா அவரு? தரலையாடா? சரி மாமா வந்ததும் வாங்கிக்கங்க. டேய் கண்ணா, உங்க மாமா எப்படா வருவாரு? யோ அவர் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம இருக்காரா? அவர் எவ்வளவு பிஸி. வந்ததும் வாங்கிக்கங்க. ஆமாமா. அது வரைக்கும் நான் எங்கடா இருக்கிறது? இங்கே இருங்க. இங்கேயேவா? வாடகை வேணும்ல? ஆமா. அப்போ இங்கேயே இருங்க. அட பாவிகளா, என் வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டு விட்டு என் வீட்டுக்கு போக விடாம பண்ணிட்டீங்களாடா. என் பொழப்பு வாட்ச்மேன் பொழப்பாயிருச்சு. என்ன
இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்னடா காலேஜுக்கு ஏதாவது போறியா? நான் எதுக்குடா காலேஜ் போனோம்? அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போறியா? இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறியா? ஐயா பஸ் ஸ்டாண்டுக்கும் போல ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போல. அப்ப கோயிலுக்கு போறியா மச்சி? ஆமா கோயிலுக்கு தான் போறேன். ஏன் கேக்குறீங்க? இல்லடா எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் காலையில எழுந்திருக்க மாட்டியே, அதான் கேட்டேன். எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சா சைட் அடிக்க போறேன் தானே அர்த்தம்? ஆமா சைட் அடிக்க தான் போறேன். என் அழகு தேவதைய சந்திக்க போறேன். டேய் நாங்களும் வரோம்டா. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா சைட் அடிக்க போவோம். சிங்கம் சிங்கிளா தான் போவோம். போடி போ, சனி பிடிச்சாலும் சிங்கிளா தான் பிடிக்கும். சொல்லல பிடிச்சிருச்சு பாரு. இதுதான் இன்னைக்கு இனிய நிகழ்ச்சியோட கடைசி பாயிண்டா நான் சொல்லிட்டு விடைபெறேன். உங்கள் அன்பு சாகர். நாளைக்கு மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங். முருகா உனக்கு எனக்கு ஒரு ஒத்துமை பாத்தியா? உன் பக்கத்திலே 2 பேரு, என் பக்கத்திலே 2 ஃபிகர். ஆனா இதுல யார் வள்ளி யார் தெய்வானன்னு தெரியல. ப்ளூவா இல்ல ரெட்டா? என்ன போயிட்ட பார்த்து சுலுக்கிக்க போகுது. யூர் கிரேட் முருகா. 2 லோக்கல் ஃபிகரை கட் பண்ணி விட்டாலும் ஒரு ஹைடெக் ஃபிகரா காட்டி உன் பக்த மனசை குளிர வச்சிட்டியப்பா. உன் கருணையே கருணை. முருகா நல்ல சந்தர்ப்பம். இப்ப நான் கொடுக்கிற திருநீரை அவ நெத்தியில வச்சுக்கிட்டானா அவ எனக்கு கிடைப்பான்னு நினைச்சுக்கிறேன். உன்னதான் நம்பி இருக்கேன். ப்ளீஸ் கைவிட்டுறாத முருகா. இப்ப எங்க பூசாரியை காணும்னு கேட்கணுமே. எங்க பூசாரியை காணோம்? எடுத்துங்க ஆண்டி. தேங்க்ஸ் முருகா. தேங்க்ஸ் தம்பி. கலக்கிட்ட முருகா. பரவாயில்லம்மா வச்சுக்கோ. வாமா. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? குட் மார்னிங் மேடம். திஸ் இஸ் ஆர்பிட் டாய்லெட் கிளீனர். இந்த லிக்விட உங்க டாய்லெட்ல ஊத்தி 2 மினிட்ஸ் கழிச்சு தண்ணிய ஊத்துங்க. உங்க டாய்லெட் பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ் மேடம், எங்க ப்ராடக்ட்ட ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ட எத்தனையோ பார்த்தாச்சு, ஒண்ணும் யூஸ் இல்ல. இல்ல மேடம், ஒரு தடவை என் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஓகே, அப்ப நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. பாப்போம். நானா? ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். என்ன? ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மேடம். 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா டாய்லெட் கிளீனா இருக்கணும். தொலைஞ்சடா. பப்ளிக் டாய்லெட்டே பரவாயில்ல. 2 மினிட்ஸ். இப்ப பாருங்க மேடம், உங்க டாய்லெட் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. அச்சச்சோ, ஆச்சரியமா இருக்கே, இவ்ளோ சுத்தமாயிடுச்சு. எங்க ப்ராடக்ட் ஆச்சே.
இனிமே நான் ஆர்பிட் தான் வாங்குவேன். இந்தாங்க ஜஸ்ட் 110 தான். வெயிட் பண்ணுங்க வரேன். தேங்க்ஸ். 110 ரூபா மேடம். 10 ரூபா எங்க ஆசிட் பாட்டில காலி பண்ணதுக்கு. மேடம் மிஸ்டர் ஜானகிராமங்கிறது என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். என்னங்க இங்க வாங்க. யாரு என்னையா கொரியர் வந்திருக்கு சார். என்னையா நேரம் கேட்ட நேரத்தில் கொரியர் கிரியர்னு கொடு. இந்தாயா சீக்கிரம் உள்ள வந்துரு. என்ன கையெழுத்து மாத்தி போட்டிருக்காரு மேடம்? உங்க ஹஸ்பண்ட் பேரு ஜானகிராமன் தானே? ஆமா. அப்புறம் என்ன மேடம் சுப்பிரமணியன் போட்டிருக்காரு? என்ன மேடம் ஜானகிராமன் போட வேண்டிய இடத்துல சுப்பிரமணியன் போட்டிருக்காரு? ஓகே டியர், ஈவினிங் மறக்காம வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. ஏய் காலேஜுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு, நானே டிராப் பண்ணிடுறேனே. ஐயோ வேண்டாம்டா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அப்புறம் என் வீட்டில் மாட்டிக்குவேன். சரி ஓகேடா, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். பாய்டா. அப்பாடா நல்ல வேலை போய் தொலைஞ்சா. சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சேச்சே நீ கரெக்டா தான் வந்திருக்க. எப்பவும் போல நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன். ஓகேடா போலாம். ஏய் மெதுவா. நாமெல்லாம் வேஸ்ட் பசங்கடா. ஆமாண்டா, பஸ் ஸ்டாண்டா பசங்களை உஷார் பண்ற பொண்ணுங்க எங்க? ஒரு ஃபிகரை கூட உஷார் பண்ணாத நாம எங்க? வர வர பொண்ணுங்க கேபிள் டிவி மாதிரி ஆயிட்டாளுங்க. சாச்சா பொண்ணுங்களை பத்தி அப்படி தப்பா நினைக்காதடா. அவங்களுக்கு பெரிய மனசு, மொபைல் டவர் மாதிரி. அவங்களுக்கு எத்தனையோ நம்பர் வரும் போகும், அதுல மிஸ் கால் வேற. இதெல்லாம் தாங்குறாங்கன்னா பெரிய மனசு தான்டா. டேய் போதுண்டா உன் தத்துவம். இன்டர்வியூ டைம் ஆச்சு, வண்டி எடுறா. போய் கிழிச்சிட்டாலும். இவர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி தான் இந்தியா பொருளாதாரமே வளர போதாமா. ஆஹா பாத்தியாடா எவ்வளோ தெனாவட்டா ட்ரிபிள்ஸ்ல வந்து தைரியமா நிக்கிறாளுங்க. இதெல்லாம் நம்ம காவல்துறை கண்டுக்கவே மாட்டேங்குது. விட்ரா, நீ ஏன்னா டென்ஷன் ஆகுற? பின்னடா ஒவ்வொருத்தி சைஸையும் பாரு, வண்டி தாங்குமா? டேய் ஃபிகருங்களை திட்டாதடா, மனசு கஷ்டமா இருக்குல்ல. இதான்டா நம்ம வீக்னஸ். சரி நீ டென்ஷன் ஆகாம வண்டி ஓட்டு, நான் இன்டர்வியூக்கு போகணும். ட்ரிபிள்ஸ் போறாளுங்க அவளுங்களை விட்டு நம்மளை பிடிக்கிறான் பாரு. ஆபீஸ் வரைக்கும் ஓடியே வருவானோ? டேய் பாத்து போடா. இந்த போலீஸ் சும்மா கும்முன்னு இருக்காளே. பொண்ணுங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டா நம்ம திரும்பி பார்க்க கூடாதுடா சக்தி. அப்படி மட்டும் பார்த்துட்டோம்னா ஜொல்லு பார்ட்டின்னு ஃபிக்ஸ் பண்றானுங்க சாரு. சைக்கிள் கேப்ல எஸ்கேப் போயிட்டாலே. ஹலோ, என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கியா? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ஓசிலே சைட் அடிக்கிறியா? ஓசிலியா? அப்போ உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு சைட் அடிக்கணும்னு சொன்னா நின்னுகிட்டே இருப்பீங்களா? என்ன கிண்டலா? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? ஓகே, அப்ப தெரிஞ்சுக்கிட்டே பேசுவோம். ஐ அம் சக்தி. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? சாச்சா அதுக்கு என்னங்க இப்ப அவசரம்? முதல்ல பேசணும், பழகணும், பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு சுத்தணும். அதுக்கப்புறம் எப்ப கல்யாணம் வருதோ அப்போ போனா போதும். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ரொம்ப அவசரப்படுறீங்க. கிரீன் சிக்னல் போட்டா மச்சான், அப்படியே பிக்கப் பண்ண விடாத. ஓகே ஓகே, ஐ அம் பிரியா. இது ரொம்ப லேட்டு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆஃபீஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. நீ எந்த பக்கம் போற? நான் அந்த பக்கம் போறேன். நான் அந்த பக்கம் போகணும். ப்ளீஸ்டா கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போயேன். என்னங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை டிராப் பண்றதை விட வேற என்ன வேலை? ஆட்டோ, ஏ ஆட்டோ. பைக் இருக்கும்போது ஆட்டோ எதுக்கு கூப்பிடுறீங்க? ஐயோ,
இது ஏன் பைக் இல்லைங்க, சும்மா நீங்க தானே உட்காந்துட்டு இருந்தேன். ஐயோ டோட்டல் டைம் வேஸ்ட். எதுக்கு நிக்கிறீங்க? வாங்க டிராப் பண்றேன். எங்க சார்? ஆட்டோல டிராப். சரி ஓகே, ஆபீஸ் போனா சரிதான். உள்ள போங்க. Thank you. தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? வெளியில ஆபீஸ் ஃபேஷனை பார்த்து ஏமாந்துட்டனே. மாடர்ன் ஃபிகர்ஸா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் ஓல்டுங்களா இருக்கு. இப்படி இருந்தா தூங்காம என்ன பண்ணுவானுங்க? மிஸ்டர் கார்த்திக், இதுல ஒரு இன்டர்வியூ வேற, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வயசு என்ன? மிஸ்டர், கேள்வி கேட்க வேண்டியது நான். அது உங்க ஜெனரேஷன், இது எங்க ஜெனரேஷன். கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நாங்க, அந்த இடம் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ண வேண்டியதும் நாங்க. 10 பசங்க வேலை செய்யற ஆபீஸ்ல 5 பொண்ணுங்க வேலை செய்யணும். 50 பசங்க வேலை செய்யற ஆபீஸ்ல 25 பொண்ணுங்க வேலை செய்யணும். இத கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணல. அட்லீஸ்ட் பிரைவேட் ஆபீஸ் வச்சிருக்கிற நீங்களாவது ஃபாலோ பண்ணிருக்கணும். இன்டர்வியூ எடுக்கிற நீங்களே பாட்டி மாதிரி இருந்தா உங்ககிட்ட எப்படி வேலை செய்யறது? உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு டாய்லெட்ல போய் வேலை செய்யலாம். What do you mean? This is Orbit toilet cleaner. உங்க டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? just 110 தான். I say get out. Thank you. Idiot. ஓகே பை டா. பிரியா, மறுபடியும் நாம எப்போ மீட் பண்ணுவோம்? தெரியல. சரி, உங்க ஃபோன் நம்பர் கொடுங்களேன், நான் உங்களை காண்டாக்ட் பண்றேனே ப்ளீஸ். சாரி, என் மொபைல் வேலிடிட்டி என்னோட முடிய போகுது. நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்பர் தரேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? மறுபடியும் நான் உங்களை எங்க வந்து பார்ப்பேன்? எப்படி ஃபோன் நம்பர் வாங்குவேன்? சரி, நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, உங்க நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். வேண்டாங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம்? இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? நாம தான் மொபைலும் சிம் கார்டு மாதிரி ஒன்று சேர்ந்துட்டோம்ல. ஆஃப்டர் ஆல் ரீசார்ஜ் தானே, பண்ணிட்டா போச்சு. ஓகே சரி, உங்க நம்பர் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே 9940 606087. உங்க மொபைல்ல இருந்து மிஸ்ட் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். 5 பைசா வச்சுட்டு எங்கத்த கால் பண்றது? சரி, நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேனே. ஏன் பேலன்ஸ் இல்லையா? சொன்னது கேட்டுருச்சோ? ஓகே, மறந்துடாம ரீசார்ஜ் பண்ணிடு. நல்லா வழியிரும். சக்தி, 200 கார்டு போடாத, 500 கார்டு போடு. அப்பதான் நம்ம ரொம்ப நேரம் பேச முடியும். பேசினா மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணணும்? அதான் அப்பவே சொன்னனே, பேசணும், பழகணும், பீச் பார்க்குன்னு சுத்தணும். அப்புறம் எப்போ கல்யாணம் சொல்றதோ அப்போ. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போணுமா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்குங்க? 1000 கல்யாணம் பண்ண பாருக்கு, நமக்குன்னு ஒன்று கிடைக்காமலையா போயிடும். சிரிப்பிலேயே செலவு வச்சுட்டு போறாளே. சார், இது என் நம்பர் சார். என்னையா, உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணுமா? சார், உங்க லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பார்க் பீச்சுன்னு போனீங்கன்னா என்னையே கூப்பிடுங்க சார். இதுல என்ன இருக்கு, கூப்பிட்டுட்டா போச்சு. தேங்க்ஸ் சார். டைம் ஆச்சு. என்னடா லுக் இது, கேவலமா இருக்கு. தலைய பாரு, சட்டியை கவுத்து வச்ச மாதிரி. விடாம பாக்குறத பாரு. போதண்டா, அடங்கு. அழகு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இப்போ உள்ள போறாங்களே, அவங்க யாரு? எம்டியோட செக்ரட்டரி. ஐயோ, ஏய் ஏய், எதுக்கா மறுபடியும் வந்த? டேய், சொல்றேன்ல, கேட்டுட்டே இருக்க, திரும்ப திரும்ப உள்ள வந்துட்டே இருக்க. எதுக்காக இப்ப தாப்பால் போட்ட? சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன்.
ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க. உனக்கு வேலையா? கெட் அவுட். எந்த வேலையா இருந்தாலும் கொடுங்க மேடம். செய்றேன் மேடம். டாய்லெட் கழுவுற வேலை இருக்கு. சரியா? டாய்லெட்டா? சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த என்ன இந்த பசங்க இங்க உட்கார்ந்துருக்கானுங்க? டேய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறா, சக்கரை கம்மியா. டேய் டீ குடிக்க. ஆமா மும்மூர்த்திகள்ல 2 பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னொருத்தன் எங்கே? வேலைக்கு போயிருக்கிறார்ல. நீங்க வேலைக்கெல்லாம் போவீங்களா? பின்ன நாங்க என்ன உங்கள மாதிரி ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லாத ஆளா என்ன? எவன்டா அவன் எந்த வேலைக்கு லாய்க்கில்லாதவன்னு சொன்னது? உங்க ஒய்ஃப் தான். இதுதான் இவங்க கிட்ட தேவையெல்லாம் வேலை கொடுக்க கூடாது. தோ வந்துட்டாரா ஹீரோ. இதெல்லாம் ஒரு குழப்பாடா. பேசாம மெரினா பீச்சில் போய் ஒருத்தர் சூவா சுண்டல் விற்கலாமடா. போய் செய்ய வேண்டியதானே. டேய் இனிமே இந்த டீ கடைக்கு வந்தா என்ன செருப்ப கட்டிட்டாடிடா, செருப்ப கட்டிட்டாடி. ஐயோ இவன் என்ன வாசல நந்தி மாதிரி படுத்து கிடக்கான். இவனை தாண்டி அந்த பக்கம் எப்படி போறோம்? இவன் காமெடி தானே, எப்படியா சமாளிப்பான். அட பாவி, ஏமா பாதங்க நல்லா இருக்கான். இல்ல தூங்கும்போது கூட விரல அங்குச்சா தூங்கிட்டு இருக்கான். நான் வாரேன். தூங்கும்போது கேட்டா இருக்கானே. ஐயா என் விரல தள்ளி விட்டுவிட்டு நைசா உள்ள போலான்னு பாத்தியா? விட மாட்டேன். சரி நீ வந்து ஏன் வீட்டு முன்ன வந்து படுத்திருக்க? என்னதே உங்க ஊடா? அட பாவிகளா, முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா நாங்க தான் வாடகை கொடுக்கோம்ல. என்னது வாடகையே கொடுக்குறீங்களா? எடா பண்ணாடைகளா, நீங்க ஒழுங்கா வாடகை கொடுத்தா நான் ஏன்டா தாழ்பால்குள்ள விரல எல்லாம் சொருவிட்டீங்க படுத்துக்கிட்டு இருக்கிறேன். வாடகை கொடுக்கறியா? போன மாசம் தானே மாமியார் கொடுத்தேன், உங்ககிட்ட சொல்லலையா? அது போன மாசத்து வாடகை, நான் கேட்கறது இந்த மாசத்து வாடகை. அத நீ எப்படி முடிவு பண்ண? நான் கொடுத்து இந்த மாசம் வாடகைல. அப்ப போன மாசத்து வாடகை அதான் முன்னாடி மாசமே கொடுத்தாச்சே. என்கிட்ட ஏதாவது ராங்கு காமிச்சா பகுந்துடுவேன். ஹலோ ஹலோ, என்ன பேச்சு பேச? இந்த மாதிரி மரியாதை பேசணும்னா நான் கோர்ட்டு கேஸ்க்கு போக வேண்டியிருக்கேன். ஆமா கண்ணா, இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றோம்? இப்ப புதுசா ஒரு சட்டம் போட்டுருக்கானுவா. ஒருத்தன் 3 மாசம் ஒரு வீட்டுல குடியிருந்தா அந்த வீடு அவனுக்கு சொந்தமா, தெரியுமா? எது வீடு சொந்தமா? ஆமா, இந்த சட்டம் எப்ப போட்டாங்க? யாருக்கு தெரியும்? இந்த ஹெல்மெட் சட்டம் போட்டானுல்ல, ஆமா, அது கூட இது போட்டான். சரி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு பேசுற நீ? வயசான காலத்தை என்னால அலைய முடியாதுல்ல. என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சுப்பா. என்ன சொல்லுத? உங்ககிட்ட வாடகையே வாங்க முடியல. நீ இங்க படுத்துக்கோ, சரி நான் அங்கவே படுத்துக்கிட்டேன். ஆனா பாவி, வாடகையை குழப்பின மாதிரி வாழ்க்கையை குழப்பிடாதடா. நான் எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். கோவிந்தா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ, அவங்க என்கிட்ட தான் முதல்ல லிஃப்ட் கேட்டாங்க, நீங்க கிளம்புங்க. ஏய், நான் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சாரி சார். என்ன நம்பிட்டேன்? நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனரா? ஐயோ, நீங்களே நம்பிட்டீங்களா? சும்மா சொன்னங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, நீங்க என்ன சிஎம்மா இல்ல சூப்பர் ஸ்டாரா? ஏன் உங்களுக்கு சிஎம்ஐயும் சூப்பர் ஸ்டார் தவிர வேற யாரும் தெரியாதா? இல்ல நாங்க தான் சூப்பர் ஸ்டார் ஆக கூடாதா? என்னப்பதான். சரி, அதை விடுங்க. நம்ம கோயில்ல மீட் பண்ணுமே, நீங்க கூட அண்ணன்னு கூப்பிட்டீங்க. நானா? அண்ணனு கூப்பிட்டேனா? சான்ஸ் இல்லையே. ஆமாங்க, நீங்களே தான். அப்போ எங்க அம்மா கூட இருந்திருப்பாங்க, கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட்டுங்க. உங்க அம்மா கூட இருந்தாங்க. அதானே பார்த்தேன். நானாவது அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறதா? ஏங்க யாரையும் கூப்பிட மாட்டீங்களா? பின்ன எந்த பையனுக்காவது பொண்ணுங்க அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறது பிடிக்குமா? இவ்ளோ ஏன் அன்னைக்கு நான் உங்க அண்ணான்னு கூப்பிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்ல இல்ல, அதே போலதான் எங்களுக்கும். எந்த பசங்களும் பொண்ணுங்களை அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுறது பிடிக்காது. ஒன்னாவ பிறந்தோம், உரிமையோட கூப்பிட. அப்ப அன்னைக்கு என்ன அண்ணான்னு கூப்பிட்டீங்க? என்ன பண்றது, பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஐயோ, ஓப்பனா பேசுறாங்க. தெரியுங்க. ஹலோ, என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை வேஷம் போட வேண்டியது இருக்கு தெரியுமா? வீட்ல அப்பா அம்மாவுக்கு நல்ல பொண்ணா நடந்துக்கணும், சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அன்பா அடக்கமான பொண்ணா நடந்துக்கணும், அப்புறம் உன்ன மாதிரி பசங்க கிட்ட மாடர்ன் ஃபிகரா ஜோவியலா பிஹேவ் பண்ணணும். இவ்ளோ கேப் மாதிரித்தனமா? இப்படி எத்தனை வேஷம் போட வேண்டியது இருக்கு தெரியுமா? பேரண்ட்ஸ் முன்னாடி பொண்ணுங்க பசங்களை அண்ணனா ட்ரீட் பண்ணுவோம், பப்ளிக் முன்னாடி ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணலாம், தனியா இருக்கும்போது லவரா கூட இருக்கலாம், தப்பில்ல. ஐயோ, இப்ப நான் அண்ணனா
ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா? இது பப்ளிக் பிளேஸ். So, you're my friend, okay? ஃப்ரெண்டு தானா? ஓகே. சரி, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. அப்ப போலாமா? போலாமே. என்னாச்சுங்க? ஒண்ணும் ஆகல. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அதுக்குள்ள ஆபீஸ் வந்துருச்சா? இதுக்கே இப்படி ஃபீல் பண்றான்? ஏய். ஓகே, பை. என்ன கைக்கு ஓரையா? என் கையில இருக்கிற அழுக்கு உங்க கையில பற்றக்கூடாதுல்ல, அதான். ரொம்ப சேஃப்டியா இருக்கீங்க. நாங்க எப்பவுமே சேஃப்டி தான். ஓ நைஸ். ஓகே பை. பை. பிரியா, என்ன நெக்ஸ்ட் எப்ப மீட் பண்ணலாம்? தனியா? எதுக்கு? அது பேரண்ட்ஸ் முன்னாடி அண்ணான்னு சொன்னீங்க, பப்ளிக் பிளேஸ்ல ஃப்ரெண்டு, தனியா மீட் பண்ணா லவரா கூட இருக்கலாம்னு சொன்னீங்களே, அதான். அதுக்கு என்ன, மீட் பண்ணிட்டா போச்சு. ஆஹா, பை. மீட் பண்ணிட்டா போச்சா? என்ன ரிஸ்க் இல்லாமலே ஃபிக்ஸ் ஆயிட்டா? டேய் சந்துரு, எப்படா உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது? என்னமோ போடா. ஏய் பட. அடிங் ப பட. Bye. What a lovely face. What a tragedy face. Escape! ஓட கொக்கோ மக்கோ போன் எடுக்க மாட்டானே. என்னடா மச்சான்? லைன்ல இருடா. என்னடா? டேய் சக்தி, நீ எங்கடா இருக்க? அதை ஏன் மச்சான் கேக்குற? கொரியர்காரனோட பொழப்பு பிட்டு படம் பாக்குற பொழப்பா மாறிடுச்சுடா. இங்க லைவ்ல ஷோ போயிட்டு இருக்கு மச்சான். ரொம்ப முக்கியம். டேய் கார்த்திக், நீ என்னடா பண்ற? கம்பெனி ப்ராடக்ட்ட பத்தி ஒரு ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன முக்கியமான மேட்டரா? டேய் சீக்கிரமா கிளம்பி நம்ம கிரவுண்டுக்கு வாங்கடா. என்னடா மேட்ரு? எதுக்குடா? மச்சான் தலதலன்னு ஒரு ஃபிகர் மாட்டிருக்குடா. உடனே கிளம்பி வாங்கடா. உண்மையாவா? ஃபிகரா? நான் எதை அனுபவிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸோட தான்டா அனுபவிப்பேன். தேங்க்யூடா மச்சான். நண்பன்னா நீ தான்டா நண்பன். இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். டேய் மச்சான், ஃபிகரை பார்த்து தான் கட் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்திருக்கேன். ஆனா நீ ஃபிகர் இருந்து எங்களை நினைச்சப்ப யூ ஆர் கிரேட்ரா மச்சான். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சா உடம்புல அப்படியே புல்லரிக்குதா மச்சான். இது என்னடா அரிப்பு? நேர்ல வா, அசந்துருவேன். டேய் மச்சான், சந்திர கூட்டிட்டு வர ஃபிகர் எப்படி இருப்பான்னு ஒரு சஸ்பென்ஸா இருக்குடா. எப்படி இருந்தானடா? ஆனா அவனை இன்னும் காணுமே. டேய், ஒருவேளை வேற எங்கேயா கூட்டிட்டு போயிருப்பானோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காதுடா. அவன் கண்டிப்பா வருவான். சொல்லல, அதோ வந்துட்டான் பாரு. என்னடா சிங்கிளா வரான்? அவன் தான் சொன்னான்ல, சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு. டேய், பின்னால பண்ணிங்க கூட்டமா வருதுடா. அடிக்க வரானே. யாரு அவனுங்க? யாருக்கு தெரியும்? ஏய், என்னங்கடா? யாரா நீங்க?
என்னங்கடா நம்ம கிட்ட அடி வாங்கினவனுங்க அவனுங்க பேச வேண்டிய டயலாக நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்ல? டேய் ஓடி ஓடி அவனுங்களை அடிச்சதுக்கு நின்னு அவனுங்க கிட்ட அடி வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு டயர்ட் தெரிஞ்சிருக்காதுடா. யாரா அவனுங்க? எதுக்குடா அடிக்க வந்தானுங்க? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி பிராக்கெட் பண்ற ரேஞ்சில வந்துட்டேன். அதுக்குள்ள ரவுண்ட் கட்டானுங்கடா. டேய் என்னங்கடா? ஹலோ, நான் அம்மா கூட இருக்கேன். அப்புறமா ஃபோன் பண்றேன். யாருமா ஃபோன்ல? ஃப்ரெண்டுமா என்ன சினிமா கூப்பிடுறா. போயிட்டு வாமா. ஒரு வாரம் வேலை வேலைன்னு உழைக்கிற, ஒரு நாள் தானே, போயிட்டு வாமா. அன்பே அன்பே உந்தன் அழகாலே பரிமாற்றங்கள் நிகழ்கிறதே. பக்கம் வந்து நீயும் நின்றாலே எதிர்காலங்கள் தெரிகிறதே. முத்தங்களின் அற்புதங்கள் நிகழ்கிறதே. என் வெட்கங்களின் அர்த்தங்களும் புரிகிறதே. கால நேரங்கள் காற்றினில் கரைந்திட அன்பே அன்பே உந்தன் அழகாலே பரிமாற்றங்கள் நிகழ்கிறதே. பக்கம் வந்து நீயும் நின்றாலே எதிர்காலங்கள் தெரிகிறதே. கண்களுக்குள் விழுந்தேன் கட்டிக்கொண்டு பறந்தாய். இமைகளின் இடையினில் என்னை அணைத்தாய். சொப்பனத்தில் நீதந்தேன் சொக்க வைத்து நடந்தாய். நித்தம் என்னை நித்திரையில் அபகரித்தாய். அதிசய உலகத்தில் அடைத்து வைத்தாய். அடிக்கடி என் மனம் சிலிர்க்க வைத்தாய். உயிர் வாழும் காலத்தை உன் பாதத்தில் கொட்டி வைத்தேன். அன்பே அன்பே உந்தன் அழகாலே பரிமாற்றங்கள் நிகழ்கிறதே. பக்கம் வந்து நீயும் நின்றாலே எதிர்காலங்கள் தெரிகிறதே. ஒற்றை வீரல் முனையால் என்னுயிரை திறந்தாய். உடலினில் கடலென நுழைந்து விட்டாய். புன்னகையின் மொழியால் என் மனதை வளைத்தாய். தனிமையின் கதவுகள் உடைத்து விட்டாய்.
பெருசு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க தர மாமா என்ன டென்ஷனா இருக்க உள்ள சீரியஸா சீன் பண்ணிட்டு இருந்தியா என்ன மாமா திரு திருன்னு முழிக்கிற வழிவிடு உன் படத்துக்கு சீன் ரெடி பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்டான் வரட்டுமா மாமா நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஹலோ சார் என்னையா கூப்பிட்டீங்க? எஸ் உங்களை தான். என்ன சார் என்ன விஷயம்? எந்த பக்கம் போறீங்க? ஏன் சார் எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க பாஸ் எந்த பக்கம் போறீங்க? கேகேனர் போகணும். வாங்க நான் அந்த பக்கம் தான் போறேன் உங்களை டிராப் பண்றேன். வேணாம் சார் நான் நடந்தே போறேன். பரவாயில்ல சார் வாங்க உட்காருங்க. ஏன் சார் இந்த காலத்துல லிஃப்ட் கேட்டாலே யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க வழியே வந்து லிஃப்ட் தாரன்றீங்க. உங்களுக்கு பெரிய மனசு சார். ஆமா இவ்வளவு பேர் ரோட்ல நடந்து போறாங்களே அவங்களுக்கு தான் லிஃப்ட் கொடுக்காம எனக்கு போய் லிஃப்ட் தரீங்களே அப்படி என்ன சார் என்கிட்ட? எல்லாம் உங்க முகராசி சார். சில பேரை பார்த்தா ஏதாவது பண்ணணும்னு தோணும்ல சார். என் பொண்டாட்டி என் முகத்துல முடிச்சாலே பாவங்கிறான். நீங்க என் முகத்தை பார்த்து ராசியான முகங்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். அவங்களுக்கு என்ன தெரியும் சார்? எனக்கு தெரியும் உங்க முகத்தை பத்தி. ஏறி உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். இப்ப எதுக்கு சார் தேங்க்ஸ்? இறக்கி விடும்போது மனசார சொல்லுங்க. ஐயோ இந்த பொண்ணு தானே? சொல்லுடா இந்த பொண்ணு தானே? இவ தானே? நீ எதுவும் பேசாத. இந்த பொண்ணு தானே? பேசாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு அப்புறம் பாத்துக்கிறேன். யார் இவனுங்க? வந்தானுங்க கலாய்ச்சானுங்க போயிட்டே இருக்கானுங்க. ஒருவேளை மென்டலா இல்ல நம்மள மென்டலாக்க பாக்குறாங்களா? சார் கொஞ்சம் இறங்குறீங்களா? என்னது ஏற்ற இடத்துல இறக்கி விடுறான். தேங்க்யூ சார். போயிட்டு வரட்டுமா? ஹலோ என்ன நக்கலா? என்ன சிவனே நடந்துட்டு போயிருந்தேன்னு வண்டியில ஏத்திட்டு போயிட்டு அதே இடத்துல உன இறக்கி விட்டு போற. யோ இந்நேரம் நான் நடந்து போயிருந்தாலும் கேகேனர் போய் சேர்ந்துட்டு போய்யா. தலைவா அந்த பொண்ண ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி பாத்துட்டேன். அவளுக்கு என் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகல. அதான் டைட் க்ளோஸ்ல ஒரு மிரட்டினேன். இனிமே அவளால என்ன மறக்க முடியுமா? முடியாது. அதான் அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அதான் அப்பவே சொன்னனே சிலரோட முகத்தை பார்த்தா தோணும்னு. அடிங் ஏய் போடா போ. உன் மூஞ்சி அவளுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சோ இல்லையோ ஆனா எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சுடா. நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேகேனர் பக்கம் வராம போவே. அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்டா. அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். என்ன எங்க சார் போகணும் சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போகணும்னு சொல்லுங்க சார், நான் டிராப் பண்றேன். எத்தனை பேர் அப்படி கிளம்பிட்டீங்க? விட மாட்டேன் உங்களை. ஹலோ ஹலோ என்னங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? ஏங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்ல ஃப்ரெண்டா அழகான லவ். இன்னும் 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போடுவோம். உயிரா உறவா உலகமா எனக்கு எல்லாமே நீதான். உன்னை காதலிச்சு 10 பிள்ளைங்களாவது பெத்துக்கணும். சாரிங்க கல்யாணம் படி 10 பிள்ளைங்களை பெத்துக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஹலோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பப்ளிக்ல இன்டீசென்ட்டா அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஹலோ என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நான் உங்க பின்னாடி வந்தனா? உங்ககிட்ட தப்பு தப்பா பேசுனனா? பின்ன நீ என் பின்னாடி வரல தப்பு தப்பா பேசல? என்ன பிரச்சனை பண்றீங்களா? நான் உங்க பின்னாடி வந்தனா? நீங்க தான் என் முன்னாடி போறீங்க. உங்களுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் போறாங்க. அவங்க எல்லாரையும் நீங்க ஃபாலோ பண்றதா அர்த்தமா? நானே 2 நாளா என் ஆளு கோபமா இருக்கான்னு போன்ல பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் சொதப்பிருச்சு. சாரிங்க. எல்லாம் ஒன்னாலதான். ஹலோ சொல்லு. இல்ல எனக்கு யாருன்னே தெரியாது. உண்மையிலே அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன நம்புன்னு சொல்றல. எல்லாம் ஒன்னாலதான். இப்ப அவ கோச்சிக்கிட்டா பாரு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்ப நீதான் அவளை சமாதானப்படுத்தி ஆகணும். இந்தா பேசு. ஹலோ ஹலோ அவங்க போனை வச்சுட்டாங்க. கட் பண்ணிட்டாளா? அவ்வளவுதான். பொண்ணுங்களே சந்தேகம் பிடிச்சவளுங்க. இதுல உன் குரல் வேற கேட்டுட்டாளா? முடிஞ்சு போச்சு. சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன். ஐம் சோ சாரி. இப்போ சொல்லி என்னங்க பிரயோஜனம்? சரி உங்க நம்பர் கொடுங்க. ஏன் நம்பரா? எதுக்கு? எதுக்கா? என் லவ்வ கட் பண்ணி விட்டதும் இல்லாம எதுக்கு நான் கேக்குறேன்?
நான் என்னோட ஆளை பார்த்து சமாதானப்படுத்தும் போது நீ யாருன்னு கேட்டு தொல்லை பண்ணுவா. அப்போ உனக்கு கால் பண்ணுவேன். நீ தான் அவளை சமாதானப்படுத்தணும். 9941732443. எப்போ ஃபோன் பண்ணுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஆளுக்கு எப்பெல்லாம் மூடு வருதோ அப்பெல்லாம் ஃபோன் பண்ணுவா. நைட்டு 12 மணி கூட ஆகும். 12 மணிக்கா? நீங்க 2 பேரும் ஃபோன்ல பேசும்போது நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? அது கான்ஃபரன்ஸ் கால்ல. ஹலோ, உங்க பேர் என்ன? கௌரி. உங்க ஆள் பேரு? கௌரி. பொறுக்கி ராஸ்கல். Hey, stop da. Okay, bye. Hi. Oh God, இப்பதான்டா உன்னை நினைச்சேன். எதுக்கு? தெரியலடா. உன்னை பார்க்கணும். உன் தோள்ல சாஞ்சிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசணும்னு தோணுச்சு. யார் அந்த பையன்? எந்த பையன்? இப்போ உன்னை டிராப் பண்ணிட்டு போனானே. ஓ, அவனா? அவன் என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ். நானும் அவனும் சின்ன வயசுலதே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்படியா? இல்ல, 2 பேரும் ரொம்ப க்ளோஸா வந்தீங்களேன்னு கேட்டேன். நீ என்ன சந்தேகப்படுற? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. போய் சொல்லாத. நீ என்ன சந்தேகப்பட்ட? இல்ல. போதும். எப்ப நீ என்ன சந்தேகப்பட்டியோ இனிமேல் நமக்குள்ள ஒத்து வராது. நம்ம பிரிஞ்சிடலாம். பிரியா. ஐயோ, கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். அதை விட்டுப்புட்டு பேசாம படுத்திருந்தாலும் கூட கதகதப்பாக இருந்திருக்கும். ஐயோ, குள்ள கொண்டாந்து போட்டு விட்டால. ஓ, என்ன பண்றது? ஐயோ, இந்த நேரத்தில் இவன் எங்க வந்தான்? எசுக பசங்க கேள்வியாக கேட்பாடு. ஆண்டவனு, இந்த பாவிகிட்ட மாட்டு விட்டியே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குளிர்ல இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, உள்ள ஒரே உப்பு சும்மா இருந்ததா, அதை வெளியே காத்தாடலாம்னு வந்து உட்காந்து. அப்படி தெரியலையே. உள்ள போக முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியுது. கண்ணா, நானே உள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற தோசம் பண்ணாதனே. ஒன்னும் கவலைப்படாத, உன் கவலையை நான் தீர்த்து வைக்க. எப்படி? தேவையில்லாம அதுக்குள்ள ஏன் கையை விடுற? ஏண்டா மூதேவி, சொல்லிட்டு உருவ கூடாது. நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். பேசாம கண்ணை மூடிட்டு ஒரு கட்டிங் அடி, எங்கேயோ போயிருவேன். ஏற்கனவே வீட்டுல அவ குமுறிக்கிட்டு இருக்கிறா. இதை வேற பார்த்தா வீட்டுல ஒரே கலேபகரமாயிரும். மாடிக்கு போயிடலாம். வா, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. இவன் தான் பெரிய காமெடி நினைச்சேன். பெரிய தொடர்ந்து இருக்கான். என்னங்க, உங்களை தேடி எங்கெல்லாம் சுத்துறேன் தெரியுமா? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணோமே, என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு உங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டேன். சாரிங்க. ஓ, ஓகே, பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. இல்லங்க, அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசுனதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. என்னென்னமோ பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வரல, பாத்ரூம் போனா. ஹலோ, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தாங்க. என்னது? இல்லைங்க, லைஃப்ல ஒய்ஃபா வர பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருந்தேன். சோ நீங்களே என் ஒய்ஃப் ஆயிட்டீங்கன்னா கொள்கையை காப்பாத்திரலாம். என்ன விளையாடுறியா? அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலைங்க. இப்போதைக்கு நாம லவ் பண்ணலாம், கல்யாணம் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஏய், என்ன உளறற? முதல்ல கிளம்பு. எங்க அம்மா இருக்காங்க, பார்த்தாங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. நாளை காலையில 10 மணிக்கு நேஷனல் பார்க்ல உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க கண்டிப்பா வரணும். எதுக்கு? என்னங்க இது சின்ன பிள்ளைத்தனமா? லவ் பண்ணதாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாளை காலையில கண்டிப்பா வரீங்க. வரலனா கண்டிப்பா வருவீங்க. நம்பர் 10 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம், சென்னை 6,92,000. இது என் வீட்டு அட்ரஸ் இல்ல, உங்க வீட்டு அட்ரஸ். காலையில 10 மணிக்கு வரல, அப்புறம் மத்தியானம் லஞ்ச் உங்க வீட்டுல தான். ஓகே, பாய். அதே கேட்டதா சொல்லுங்க. ஷபா, என்னம்மா ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? ரொம்ப டயர்டா இருக்கியே. ரொம்ப அலைச்சல், டயர்டா இருக்கு. காஃபி குடுமா? ஏம்மா, உனக்கு ஆபீஸ்ல தானே வேலை?
இன்னொரு பெக்கு சாப்பிடுங்க, அப்பதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். எது வாந்தியா? ஆமா, என்ன சொல்றான்? அது ஒண்ணும் இல்ல ஓனர். ஹவுஸ் ஓனர் சரக்கு உள்ள போனா மனசு சந்தோஷமாயிடும், கவலையெல்லாம் மறந்துடும். சாப்பிடு. ஏன்டா பெரிய மனுஷன் பிடிக்க வச்சு ஏன்டா வேடிக்கை பாக்கியா? அவன் திட்டாதீங்க, அவன் சொல்றது கரெக்ட் தான். இப்பதான் எனக்குள்ள ஒரு வேகமே வருது. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி எதிரில் வந்தா தூக்கி ஒரே போட்டு. எங்க சார்? கீழே தான். ஏன் சார் டபுள் மீனிங்ல பேசுறீங்க? தூக்கி கீழே போட்டுருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்லுத? உன் பொண்டாட்டி பார்த்தா நல்லவளா தெரியுதே. கண்ணா, எல்லாருக்கும் அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்தா அப்படித்தான் தோணும். கூடவே இருந்து குடும்பம் நடத்தினா தான் கஷ்டம் தெரியும். இதுல எவ்வளவு உள்குத்து இருக்குதா? உங்க உள்குத்து சோக கதையை கொஞ்சம் சொல்லுங்க. என்னல உள்கதை வெளிக்கதைன்னு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. இதெல்லாம் குடிக்க வச்சு குடும்ப கதை கேட்க. டைரக்டர் சார், நீங்க தான் கரெக்ட். என் சொந்த கதை சோக கதையை கேட்டு அத படமா எடுத்து விட்டுட்டீங்கன்னா வேணா ஒண்ணு பண்ணுங்க டைரக்டர் சார், உங்க சொந்த கதையை ஒண்ணு எடுத்து விடுங்க. ஆமா மாமா, உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்க, தைரியமா அவுத்து விடுங்க. ஐயா, என்னையும் ஒரு டைரக்டர்னு மதிச்சு கதை சொல்லு கேட்ட பத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. என் கதையை கொஞ்சம் கேளுங்கடா. என் கதையில உங்களே மாதிரி 3 உதவாக்கிற பசங்க, அந்த 3 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணாருவோம். அந்த பொண்ணு சும்மா இருக்கிற ஒருத்தருக்கு தெரியாம. மச்சான், அங்க ஷூட்டிங் நடக்குது, போய் பாப்போம். கொஞ்சம் தள்ளிடுங்க, கொஞ்ச நேரம் அப்புறம். தம்பி வழி விடுறா. எங்கடா மாமா காணோம்? வேற ஆள் யாரோ டைரக்ட் பண்றான். எந்த பசங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்தாருவா? மாமா! யோ மாமா, என்னையா இங்க நின்னு கிரவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்க? டைரக்ஷன் வேலைய வேற ஆள் பாத்துட்டு இருக்காரு. ஏல சத்தம் போட்டு கேட்காதீங்க. வாங்க விவரமா சொல்றேன். அதாவது அவர்தான் டைரக்டர் பாத்துக்கோ. அப்ப நீ அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டா? யோ பெருசு, அங்க என்னையா பண்ற? வந்து ஃபீல்ட்ல கிளியர் பண்ணியா? அந்த பையன் யாரு? வந்து அசோசியேட் டைரக்டர். இதுக்கா மாமா இவ்வளவு பில்டப் கொடுத்த? இதெல்லாம் ஒரு பொழப்பு. இங்க வச்சு எது பேசாதீங்கடா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்டா. என்ன மாமா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான். பரவாயில்லடா, என் நிலைமை அங்க இப்படிதான்டா இருக்கு. யோ சொட்ட, ஃபீல்ட கிளியர் பண்ணியா? சரிடா, நீங்க கிளம்புங்கடா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துருந்தேன். இதெல்லாம் எங்க இருந்தா கொண்டு வரீங்க? வண்டியில இருந்தானே, காலைல சண்டைக்கு போக சொல்ல எடுத்து வச்சோம், அதான் இப்ப திருப்பி இறக்கிக்கிறோம். அப்போ இதெல்லாம் வண்டியில தான் இருந்ததா? ஆமாண்ணே. அப்புறம் ஏன்டா அவனுங்க கிட்ட அடி வாங்கும் போது பொருள் எடுக்காம விட்டீங்க? மறந்துட்டீங்களா? அட பாவீங்களா, சண்டைனா பொருள் எடுத்துன்னு போய் வண்டியில ஏத்துறீங்க, சண்டை முடிஞ்சா பொருள் எடுத்துன்னு வந்து இறக்குறீங்க. அந்த பசங்க அப்படி போட்டு அடிக்கிறானுங்க.
நம்ம என்னதான் பலசாலி இருந்தாலும் சில இடங்கள்ல புத்திய யூஸ் பண்ணுமனே. அது உனக்கு இருக்கா? ஏதோ கொஞ்சம் இருக்குனே. எங்கப்பா அதை கொஞ்சம் வெளியே கொண்டு வா. அண்ணே என்னதான் சிங்கமா இருந்தாலும் மாடுங்க கூட்டமா வந்தா அடிக்க முடியாதுண்ணே. அதனாலதான் சிங்கம் மாடுங்களை தனித்தனியா அடிச்சு சாப்பிடுமனே. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் 3ஆம் கிளாஸ்ல படிச்சுக்கனே. நீ 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கியா? ஆமாண்ணே, அவன் சொல்றது சரிதான். அவங்க 3 பேரையும் தனித்தனியா பிரிச்சு அடிக்கணும்னே. பார்க்கும்போது தனியா தான் வருவானுங்க. ஆனா அவனை ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சான். எங்க இருந்து வருவானுங்க எப்படி வருவானுங்கன்னே தெரியாது. ஆனா கரெக்டா வந்துருவானுங்க. அண்ணே நாம இவ்வளவு நாளா சாதாரணமா வந்துட்டோம். இனிமே அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே. ஆமாண்ணே, அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு நாள் தனியா மாட்டுவானுங்க. சரி, அவனுங்க எங்கெங்கெல்லாம் போறானுங்களோ விடாம ஃபாலோ பண்றீங்க, போலீஸ்கார மாதிரி. புரிஞ்சுதா? சரிங்க. ஹாய். எங்கடா இருக்க? டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேய் ரொம்ப வழியாதடா. டீ கடையில டீ சாப்பிடாம சரக்கா சாப்பிட முடியும்? நீ எங்க இருக்க? வீட்ல தான்டா இருக்கேன். போர் அடிக்குதுடா. அதான் நீ ஃப்ரீயா இருந்தா வெளியே போலான்னு ஃபோன் பண்ணேன். நானும் ஃப்ரீயா தான் இருக்க பிரியா. வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கா? ஐயோ வேணவே வேணாம். ஒழுங்கா கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வா. இதோ கிளம்பிட்டேன் பிரியா. ஜஸ்ட் 5 minutes. சரி சரி சீக்கிரம் வா. More fire come make we burn Babylon. 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 ஏய் எங்க கிள்ற? பின்ன என்னடா நீ சைட் அடி வேண்டாம் சொல்லல. ஆனா நான் இருக்கும்போது என்ன பார்க்கணும் தோணலையா உனக்கு? பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பார்க்கணும்? சரி அது இருக்கட்டும். போட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் வருது, உனக்கு கேட்கல? ஏன் பேச்ச மாத்துற? இல்ல பிரியா, உண்மையாவே சவுண்ட் வருது, கேட்டு பாரு. ஆமாடா, உன் சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. என்னன்னு பெருந்தா தானே. ஓப்படாத பிரியா, நான் இப்போ உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். போலாமா? போலாம். அடப்பாவி, போட்டுக்குள்ள இருந்து வந்த சவுண்டுக்கு நீதானா சொந்தக்காரன்? வசதியா லுங்கிய கட்டிக்கிட்டே வந்துடுறானுங்க. ஹலோ தல, போட் ரூம் ஃப்ரீயா தான் இருக்குது, யூஸ் பண்ணீங்க. ஏதோ ஒன்று ஏனோ என்று என்னை கொள்கிறது. அடி உன்னை கண்டு என்னில் 2 சிறகுகள் முளைக்கிறது. விழிகளிலே விலை பேசிடும் பெண்ணே, என் விலை என்னவென்று சொல்ல. விரல்களிலே உலை கொதித்திட வைத்தாய், என் நிலை என்னவென்று சொல்லு. நெஞ்சோரமா உன் ஞாபகம் இரவினை பகலென மாற்றியதே. மின்சாரமா முகம் கனவினில் கனவுகள் புரிகிறது. முதல் பார்வை சில்லென்று பூக்கிறதே, மறு பார்வை தீயோடு சாய்க்கிறதே. புரியாமல் இதயம் வேகிறதே, சொல்லாமல். விழிகளிலே விலை பேசிடும் பெண்ணே, என் விலை என்னவென்று சொல்ல. சொல்லு பெண்ணே, சொல்லு பெண்ணே, சொல்லு பெண்ணே. இல்லாமல் மனம் உன்னை சுற்றுதே, நீ தொட்டால் எந்தன் தேகக் காட்டில் தீயும் பற்றுதே. சொல்லாமல் பல ஆசை முட்டுதே, நீ பார்த்தால் போதும் என்னை 100 மின்னல் வெட்டுதே. காற்றில் ஆடும் மேகம் அதை யார்தான் தடுக்கக்கூடும்? என் நெஞ்சும் உன்மேல் மட்டும் கூறும் மேகம் தானடா. காதல் காதல் இதுதானே எந்தன் வாழ்வின் மட்டம். காதல் இல்லா
இதுவே போதும் போதும் வீரல் தொடவே என்னுடலெங்கும் வெள்ளம் தாயும் விரும்பி வாரம் தரும் புன்னகையாலே நான் செய்தவன் தானே கலைப்பாய் உற்சாகமாய் எந்நேரமும் உன் முத்தம் என்னை நித்தம் கொல்லும் மாயம் என்ன காதல் காதல் இது வாழும் போதே காணும் மூச்சம் காதல் இல்ல ஒரு வாழ்க்கை என்றும் வேஷம் போடும் பார்வை சில்லென்று பூக்கிறதே மறு பார்வை தீயோடு சாய்க்கிறதே புரியாமல் இதயம் வேகிறதே சொல்லாமல் கௌரி ப்ளீஸ் கௌரி, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது கௌரி. ப்ளீஸ் கௌரி, என்ன புரிஞ்சுக்கோ. என் மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஐ லவ் யூ கௌரி, ஐ லவ் யூ. இவ்வளவு தூரம் அங்க பாரு. ஏதாவது பதில் சொல்லு கௌரி. என்னடா இவன் பிச்சை எடுக்கிறான்? அடச்சே, ப்ளீஸ் ப்ளீஸ் கௌரி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனிமே பின்னாடி வந்தா வீட்டுல சொல்ல வேண்டியது இருக்கும். போடு. பிச்சைக்காரனே மிஞ்சிட்டேடா. 4 செவுத்துக்குள்ள போட வேண்டிய முட்டிய நாட்டு ரோட்ல போடுறியடா. இப்பலாம் பொண்ணுங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கேட்ட உடனே கிடைச்சிரும். மச்சான், ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிற நம்ம ஊர்ல ஸ்டார் ஹோட்டலும் இருக்கு. ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற டேஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ல கிடைக்காது மச்சான். தத்துவம் பேசுறாராமா. பட்டா கிளம்பு கிளம்பு. அவன் டேஸ்ட் தெரிஞ்ச பையன்டா, கரெக்ட்டா தான் சொல்றான். அப்படியா? வாட நூடுல்ஸ் தலையா. நீங்க என் பொண்ணு லவ் பண்ணது தப்புன்னு நான் சொல்லல. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தாதான் லவ். அவளுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நானே உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருப்பேன். சக்தி, ஒரு நிமிஷம். போற வழியில உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுப்பா. அவ எங்கேயோ வெளியே போனோமா. போமா. Thank you. சாரி. எதுக்கு சாரி? தெரியல, ஆனா சொல்லணும்னு தோணுச்சு. நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க பண்ணது தப்பு இல்ல, நான் பண்ணதுதான் தப்பு. உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? கௌரி. நரி என் லைஃப்ல வந்த மொதல் ஃப்ரெண்ட். அவன் பேசினது, பழகுனது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி அவனை சந்திக்கணும், அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என் மேல அவன் ரொம்ப கேர் எடுத்துக்குவான். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு முன்னாடியே கிடைக்காம போயிட்டானேன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் லைஃப்ல அவன் வந்த கொஞ்ச நாட்கள்லயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷம் என் லைஃப் ஃபுல்லா வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவன் கூட நான் பழகின அந்த நாட்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நான் தானே நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. நான் பிரெக்னென்ட் ஆன விஷயத்த நரேன் கிட்ட சொல்லலான்னு போனேன். கன்சீவ் ஆயிருக்கியா? தப்பு பண்ணிட்டோம் நரேன். தப்பு தான் பண்ணிட்டோம். தெருவுக்கு தெருவு காயின் பாக்ஸ் வச்சு கவர்மெண்டே காண்டம் சப்ளை பண்ணுது. 5 ரூபாய் போட்டா ஒரு பாக்கெட். யூஸ் பண்ணிருக்கலாம். விளையாடாதீங்க நரேன், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ். ஹேய், ஆர் யூ ஜோக்கிங்? இதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிப்பாங்க. கௌரி, என் லைஃப்ல வந்து எத்தனையோ பொண்ணுங்கள்ல நீயும் ஒருத்தி. இப்போ நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மற்ற பொண்ணுங்களுக்கு பண்றது துரோகம் இல்லையா? சாரி, நான் யாருக்கும் துரோகம் பண்ண விரும்பல. அதுக்காக நான் உன்னை மறந்துடுவேன், கீப்பா வச்சுப்பேன் அப்படிலாம் சொல்லி சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டேன். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே, உடலுக்கு உறவா. தட்ஸ் குட். தண்ணி பட்டவன பட்டுன்னு தொடக்கணும் தோணுச்சு பார்த்தியா? அந்த மாதிரி தான் லைஃப்ல எல்லாமே தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பைடா. காஃபிக்கு நான் பே பண்ணிட்டேன். எப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லு, நான் வந்து பே பண்ணுறேன். பாய். என்னை காதலிச்சது கூட அவன் காஃபி சாப்பிட்ற மாதிரி நினைச்சிட்டான். என்னோட காதல் தப்பாயிடுச்சுங்கிறதுக்காக
காதலே தப்புன்னு சொல்லல. என் வாழ்க்கையில இனிமே காதலுக்கு இடம் இல்ல சக்தி. நீ யாரை வேணாலும் லவ் பண்ணு, ஆனா அந்த காதல் உண்மையா இருக்கட்டும். ஹலோ அண்ணே, நான் தானே பேசுறேன். அன்னைக்கு அதுவும் ஆள் வச்சு வேற அடிக்கிறியா? சரி உட்ரா உட்ரா கண்ணா, நாங்க 2 பேருமே லவ் பண்றோம். நீ யாரோட அண்ணன் சொல்லு. யாரா இருந்தாலும் நாங்க சரண் அடைஞ்சிரோம். ஒருத்தனுக்காக மத்தவங்கள அடி வாங்க முடியாதுடா. டேய் 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு பில்ட் அப் பண்ற நம்ம ஷார்ட் ஃபீட்
அவன் ஆளோட அண்ணனா இருப்பானோ? ஐ லவ் யூ பிரியா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஹாய் மேடம், சின்மய நகருக்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் லெஃப்ட் கட் பண்ணி அதே ரோட்ல லாஸ்ட் ரைட் கட் பண்ணீங்கன்னா சின்மய நகர் வந்துரும். ஓ அப்படியா? ஆமா, நீங்க எங்க போகணும்? நடேசன் நகர். நடேசன் நகரா? நானும் அந்த பக்கமா தான் போறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். பரவாயில்ல, நீங்க போங்க. என்னங்க, எனக்கு வழி காட்டணும், உங்களுக்கு உதவி பண்ணலனா எப்படி? வாங்க, நான் டிராப் பண்றேன். அப்படியே எனக்கு ரூட் காட்டின மாதிரியே இருக்கும், நான் உங்களை டிராப் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ளீஸ். என்னங்க முக்காட போட்டு மூஞ்ச கவர் பண்றீங்க? இது எங்க ஏரியா, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏன் வீட்ல பார்த்தா உதப்பாங்கன்னு பயமா? சேச்சே, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிடுவாங்களா? இதுக்கு தான் ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி பயோடாட்டாவை தெரிஞ்சுக்கணுங்கிறது. அவசரப்பட்டு கரெக்ட் பண்ணோம், ஆயில் முழுக்க நாமளும் முக்காட போட்டு திரிய வேண்டியதான். ஹலோ, சீக்கிரம் போங்க, என் ஆள் வந்துட போறான். இது வேறயா? உன்னை பத்தி தெரிஞ்சுமா ஒருத்தர் லவ் பண்றான்? யார் அந்த கேன? இந்த ஏரியா தாதா. தாதாவா? ஹலோ, போதும், ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, இறங்கு. இது என் ஃபோன் நம்பர், எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. ஏன் மொபைல்ல பேலன்ஸ் சுத்தமா இல்லையா? ஐயோ, எப்படிடா கண்டுபிடிச்ச? பொண்ணுங்க பசங்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஃபோன் நம்பர் கொடுக்கறது, மிஸ் கால் பண்றது, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு ரூட் சொன்ன, நான் உனக்கு லிஃப்ட் கொடுத்தேன். இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கறது, மிஸ் கால் பண்றது, ரீசார்ஜ் வேலையே வேணாம், கிளம்பு. இருக்கிறவங்களுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கே காசு பத்த மாட்டேங்குது, இதுல நீ வேற. ஹலோ, என்ன ஓவரா பேசுற? நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டேனா? நீயா கூப்பிட்டு உட்கார வச்சது இல்லாம 7 பள்ளம், 5 ஸ்பீட் பிரேக், மொத்தம் 12 இடத்துல இடிக்க வச்சிருக்க. ஹலோ, 11 இடத்துல தான் நான் உங்களை அடிச்சேன். என்னது? கடைசியா வந்த தெருவுல ஆள் நடமாட்டமே இல்ல, அப்ப நீ பிரேக் போடல? அது சும்மா புளுலாக் ஃபைனல் டச். ஃபைனல் டச்சா? அப்ப நீ டச் பண்றதுக்கும் உரசறதுக்கும் மட்டும் பொண்ணு வேணுமா? நான் மட்டும் தான் உரசணும்னா நீங்க உரசலையா? உரசும் போது என்ஜாய் பண்றது, அப்புறம் பழி எங்க மேல போட்டுற வேண்டியது. வேஸ்ட் பையன்டா நீ, கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. மிஸ் பண்ணிட்டனா? நான் என்ன மிஸ் பண்ணேன்? ஆமா, மிஸ் தான் பண்ணிட்டேன். முதுகுக்கு கிடைச்சது முழுசா கிடைக்கிறதுக்குள்ள வாய கொடுத்து கெடுத்துட்டீடா சத்ரு. ஓ சாரி. ஹாய் பிரியா. ஹே அபி, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, ஐ அம் வெரி ஃபைன். பார்த்தாலே தெரியுது. அதான் ரோட்ல போகும்போது எந்த கவலையும் இல்லாம மொபைலை நோண்டிட்டு போறியே. பாத்துமா, ஆள் மோதுனா பரவாயில்ல, வண்டி ஏதாவது மோதிட போகுது. அம்மா தாயே, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், உன் அட்வைஸ் கொஞ்சம் ஓரம் கட்டுறியா? நான் ஒன்னும் உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணலமா. ஏதோ என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் என்ற ஆசையில சொன்னேன். நீ வேணும்னா என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், ஆனா நான் உன்னை அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏண்டி, பார்த்தா கூப்பிட வேண்டியதானே? அது சரி, நீ மட்டும் தனியா இருந்திருந்தா கூப்பிட்டுருப்பேன். ஆனா நான் பார்க்கும் போதெல்லாம் யார் கூடயாவது இருக்க, அப்புறம் எப்படி கூப்பிட முடியும்? சரி, அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடி ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்டி இப்படி நோண்டி ஆயிட்ட? பாய் ஃப்ரெண்ட்னா ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ நீ பண்றது சரியா படல. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீ அவங்க கூட பழகுற விதத்தை பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எனக்கு தெரியல. என்ன பண்றது, பசங்க அந்த மாதிரி இருக்கானுங்க. 2 நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுனா 3ஆவது நாள் லவ்வ சொல்லிடுறானுங்க. லவ் அவாய்ட் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறானுங்க. எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே அவங்க தான். ஜஸ்ட் லவ் தானே, பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டேன். உண்மையை சொல்ல போனா நான் எவனையுமே லவ் பண்ணல. பாத்துடி, நீ பண்றது அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் உனக்கு அவங்க என்டர்டெயின்மெண்ட். தெரிஞ்சா அவங்க உன்னை என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிட போறாங்க. இதுக்கும் கொஞ்சம் லிமிட்டா இருந்துக்கோடி. அம்மா தாயே, உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை பத்தியும் சரி இப்ப இருக்கிற பசங்களை பத்தியும் சரி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். சோ எது லிமிட் எது அன்லிமிட்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மெசேஜ் பண்ணணும். ஓகே பாய் டி. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை. ஓகே பாய். பயந்துட்டியா? எதுக்கு? இல்ல வீட்டுக்கு வருவேன்னு சொன்னல, அதான் பயந்துட்டியா? அப்போ பிடிச்சிருந்தது வந்தேன். கொடுக்கவும் தெரியும் அடிக்கட்டில் தாங்குமா பெண் என்ன அறைக்குள் நடக்கும் அன்றாட யோசனை வகை பார்த்து பாடம் எடுப்பேன். புது பாடம் சொல்லி தருவாயா? நான் உன் மாணவன். இதுதானே ஆரம்பம். போவென்று சொன்னால் பூ வண்டு விடுமா? பகல் கிடையாது இந்த வயதில், உறவு கொள்ள தடையேது என்ப உலகில். நானே தள்ளி போனாலும் ஏன் மீண்டும் அழைக்கிறாய்? கண்மணி நெருப்பென்று சொன்னால் நான் வெந்து விடுமா? கொடுக்கவும் தெரியும் அடிக்கட்டில் தாங்குமா? பெண் என்ன அறைக்குள் நடக்கும் அன்றாட யோசனை. பாக்கெட் ரொம்பலையா? எவன் மாட்டுவான் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம். ஆஹா ட்ரிபிள்ஸ் வந்துட்டானுங்க. ஓரங்கட்ட ஓரங்கட்ட, ஏய் ஓரங்கட்ட இறங்க இறங்குடா. ட்ரிபிள்ஸா வரீங்க வாங்க.
தலைமை. டேய் பாக்கெட்ல எவ்வளோடா இருக்கு? எம்டிடா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. இப்போ என்னடா பண்றது? ஏய் இங்க வாங்கடா. அங்க என்ன பேசி நிக்கிறீங்க? இங்க வாங்க. இங்க வாங்கடா. ட்ரிபிள்ஸா வரீங்க? லைசென்ஸ் ஆர்சி புக்லாம் இருக்கு சார். இருக்கட்டும். அதெல்லாம் யாரு கேட்டாங்க? ட்ரிபிள்ஸ் வந்ததும் இல்லாம ஹெல்மெட் வேற போடாம வந்திருக்கீங்க. ரூல்ஸ் பேசுறாரா? ட்ரிபிள்ஸ் வந்ததுக்கு 500, ஹெல்மெட் போடாம வந்ததுக்கு 300, மொத்தம் 800. 1200 கம்மி. கட்டிட்டு போங்கடா. இப்போ என்னடா பண்றது? எதுல தேருமா? நாளை பார்த்த கேனைய மாதிரி இருக்கான். நான் ஒரு ஐடியா பண்றேன். யாரோ ஃபோன் பண்ணல. ஹலோ ஹலோ டிஎஸ்பியா? ஏய் என்ன டிஎஸ்பிங்க? ஏய் இத வச்சுக்கோ. நான் வர. மாமா நான் சந்துரு பேசுறேன். நீ யாரா? அப்பா ஒரு நிமிஷத்துல குப்புன்னு வேச்சு போச்சு. சரி என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்ல மாமா, வண்டியில ட்ரிபிள்ஸ் வந்தோம். அதுக்கு போய் பெரிய தப்பான மாதிரி இந்த போலீஸ்கார் புடிச்சு வச்சாங்க. டிஎஸ்பி மாமான்றான். புடிச்சு வச்சாலும் பரவாயில்ல, அந்த லஞ்சம் கேக்குறான் மாமா. சரியா போச்சு. இப்பதான் எனக்கு மேட்டரே புரியுது. ஏன்னா நான் டிஎஸ்பி அடிச்சு உங்களை காப்பாத்தணும் அதானே? ஆமா மாமா அதேதான். இதுக்கு எப்படி கவலைப்படுதா? எல்லாம் எத்தனை கேரக்டர் உருவாக்கி இருக்கேன். டிஎஸ்பி அடிக்கிற பெரிய விஷயமா? ஏய் அந்த போலீஸ்கார பேர் பண்ணி பேர் சொல்றா. டேய் அதனால பேரை கேளுடா. பிச்சை பெருமாள்டா. பிச்சையா? பிச்சை பெருமாளா மாமா? குடுறா அந்த போனை அவன் எச்ச பெருமாளா பிச்சை பெருமாளா அவன் கையில குடுறா. சார் டிஎஸ்பி லைன்ல இருக்காரு, பேசுங்க. இதெல்லாம் எதுக்கு தம்பி டிஎஸ்பி கிட்ட? நான் சாவி கொடுத்துறேன் தம்பி. இந்தாங்க எடுத்துட்டு போங்க. லைன்ல இருக்காரு, பேசியா? இதுக்கு போய் ஹலோ என்ன நோலோ? நான் டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க சார். பேரை கேட்டோன்னு சும்மா அதிர்து இல்ல. அப்புறம் ஏன் பேர் பசங்களை பிடிச்ச? சார் நீங்க அவங்க மாமான்னு சொல்லவே இல்லைங்க சார். என்ன சொல்லுது? ஆமா சார், டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் தான் எங்க மாமான்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நிறுத்திருக்கவே மாட்டேன் சார். விடுறா இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சு உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ பிச்சை எடுத்தா போடுவாங்க. சாரி சார். சரி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள உடனே அனுப்பி. ஓகே சார், அனுப்பிச்சிடுறேன் சார். நல்ல வேலை நம்பிட்டான். நீ டிஎஸ்பியா? போய் டீ வைனோயா. என்ன தம்பி, டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் தான் உங்க மாமான்னு முதல்ல சொல்லிருக்க கூடாதா? மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க தம்பி. மாமாட்ட எதுவும் சொல்றாதீங்க. இனிமேலாவது ஆளை யாருன்னு பார்த்து பிடிக்கணும். பாக்கிட்ட பார்த்தா கலெக்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு 2 பேர்கிட்ட சும்மா. இது ரொம்ப ஓவரா தெரியல உங்களுக்கு? மாமா கிட்ட சொல்லாம இருக்கணும்ல. சரிங்க தம்பி. சாமிங்களா நீங்க கிளம்புங்க தம்பி. குழந்தையாவே இருக்காரு. நான் வசூல் ராஜா ட்ரிபிள்ஸ் போலாமா? ட்ரிபிள்ஸ் என்ன தம்பி, 4ஸ்ல போங்க, 5ஸ்ல போங்க. டேய் மச்சான் எங்கடா இருக்க? எதுக்குடா? ஃப்ரீயா இருந்தா வெளிய போலாமேன்னு கேட்டேன். சாரிடா நான் ரொம்ப பிஸி. என்னடா ரொம்ப பிஸி? ஆட்சியில் இல்லாத அரசியல்வாதிங்க அறிக்கை விடுற மாதிரி சும்மா பிஸின்ற. ஸ்மால் கரடி இந்த ஃபோன். டோன்ட் வரி. ஏன்டா தொல்லை பண்ற? நான் யாரோட பீச்ல இருக்கேன். தெரியுது மச்சான் தெரியுது. பீச் அலை சத்தத்தை விட உங்க அலும்பல் சத்தம் தான் அதிகமா கேக்குது. இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே. பப்ளிக்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாத மச்சான். இப்பெல்லாம் பீச்ல வேற மாதிரி விஷயம் தான் போட்டுக்கு போட் நடக்குது. பாக்குறவங்க உங்களையும் அப்படி தப்பா நினைச்சிட போறாங்கடா. அறிவுரை கொடுக்கறாராமா. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு மச்சான். உன் அலும்புல அடக்கிட்டு பீச்ல உன் ஆள் கூடயே இரு. நான் போய் என் ஆளை கூட்டிட்டு வரேன். அப்படியே கார்த்திக்குக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன். அவன் ஆளை கூட்டிட்டு வந்துருவான். நம்ம 3 பேரும் நம்ம ஆளுங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். நீ என்ன சொல்ற? ஓகேடா. யார்டா போன்ல? ஃப்ரெண்ட் பிரியா. அவன் ஆளை கூட்டிட்டு வரானா. நம்மள வெயிட் பண்ண சொல்றான். ரொம்ப முக்கியம். ஒன்னு சைட் அடி இல்ல போன் பேசு. என்ன கண்டுக்காத. இவனா? சமாளி. லைன்ல அம்மா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹாய். ஹலோ. எங்க இருக்க பிரியா? இப்போ உன்னை மீட் பண்ணுமே. என்னடா விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். இப்போ வா. எஸ். இல்ல நான் என் அண்ணனோட வெளியே இருக்கேன். இவன் வேற இருக்கான். முடியுமா? கண்டிப்பா முடியாது. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல பிரியா. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க லவ்வர்ஸோட இருக்கும்போது நான் மட்டும் தனியா உன்னை நினைச்சுக்கிட்டு பெசநகர் பீச்சில் இருப்பேன். அவ்வளோதானே. பரவாயில்ல விடு. எந்த பீச் சொன்ன? பெசநகர் பீச். வரியா பிரியா? இல்ல சும்மா கேட்டேன். ஓகே பை. பிரியா. என்ன பிரியா என்னாச்சு? அது வந்து அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பைடா.
இந்த வீணா போனவன் எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. ஹலோ டேய் மச்சான் எங்கடா இருக்க? பெசன் நகர்லடா. சந்துருவன் வாளோட பெசன் நகர்ல தான்டா இருக்கான். நீ வாளுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லு, எல்லாரும் மீட் பண்ணலாம். ஆட போவீங்களா? திடீர்னு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க. யாள் எங்க இருக்கானே தெரியல. ஓகே ட்ரை பண்ணி பாக்குறேன்டா. இட்ஸ் ஓகே. ஏய் பிரியா. ஐயோ. ஏய் நான் இப்ப உனக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வெயிட் பண்றாங்க. ஆமா நீ எப்படி இந்த பக்கம்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல கிளம்பு. எதுக்கு? என் அண்ணன் இங்க இருக்கா, சீக்கிரம் கிளம்பு. சீக்கிரம். என்ன பிரியா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வர வெயிட் பண்ணுவாங்க. சொல்லாம வர போறோம். என்ன சாப்பிடுற? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? எனிதிங். உன்னை பாப்ப நினைக்கவே இல்ல. ஐ அம் வெரி ஹாப்பி. என்ன ஹாப்பி? இங்க என் பிபி ஏறுது. நான் என் அண்ணன் கூட வந்திருக்கேன். அவன் பார்த்தா அவ்வளவுதான். அண்ணனா எங்க? எங்க இருந்தா என்ன? முதல்ல நீ எங்க இருந்து கிளம்பு. என் ஃப்ரெண்ட் இருக்கான். வாயை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். ஐயோ நிலைமை தெரியாம பேசாதடா. எங்க அண்ணன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நான் கிளம்புறேன். பிரியா பிரியா ப்ளீஸ். இங்க என்னடா பண்ற? மச்சான் என் ஆள் வந்தாடா. எங்க? இப்பதான் அவங்க அண்ணன் வெளியே வெயிட் பண்றானேன்னு போனா. என்னங்கடா இவன் ஆளு வந்தா காணாம போயிட்டான்றான், உன் ஆளு வந்தா அண்ணன் கூட போயிட்டான்ற, ஏன் ஆளு வந்தா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்னு அவளும் போயிட்டா. என்னங்கடா நடக்குது? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம். ஆமா உனக்கு என்னடா ஆச்சு? பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுக்கு தானே சொல்றது ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும்னு. போற வர பொண்ணுங்களை பார்த்தா இப்படிதான் ஆகும். நான் யாரையும் பார்க்கல. ஏண்டி அவனை வம்பு கிழக்குற? தேங்க்யூ. புருஷனுக்கு காஃபி இல்லையா? உன் மேல அடிக்கடி யாரோ பொய் சத்தியம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னமாச்சு? சுற்றுச்சுமா. ஏண்டி காஃபி ஆத்தி கொடுக்க கூடாது? குழந்தைக்கு சுட்டுடுச்சுல. நான் நல்லா தாங்க ஆத்தி கொடுத்தேன். சரி நீ ரொம்ப டயர்டா இருக்க, நான் உனக்கு வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். நீ போய் குளிச்சிட்டு வா. எனக்கு என்னவோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. என்ன விஷயம்? ஏன் சத்தம் போடுற? ஏய் உங்க கூட தலையில முடியலாம ஒருத்தர் இருப்பானே, அவனை வெளியே வர சொல்றான். ஹலோ மரியாதை மரியாதை. டேய் மொட்டை மாடியில இருந்து மொட்டாடி சீரியல் குடுக்குறான், அவனுக்கு என்னடா மரியாதை? அட என்ன அங்கிள் இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. இதை விட பெரிய பெரிய மேட்டரே நடக்குது. என்னது பெரிய பெரிய மேட்டரா? ஐயோ போசணும். ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ மோசம் போயிட்டே இத கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? ஏய் இல்ல நான் இருக்கிறேன். ஆமா காலங்காத்தர் ஏன் இங்க தனியா நின்னுட்டு கபடி ஆடிட்டு இருக்கற? போற போக்க பார்த்தா இனிமே எல்லாமே தனியா பண்ண வேண்டியது இருக்கும். யோ என்னையா உளறற? யோ உண்மையை தான் சொல்றேன். பேச்சலரை வைக்காதன்னு சொன்னேன், கேட்டியா? ஏ இப்ப என்னாச்சு? என்னாச்சா? அந்த சொட்ட தலையன் என் பொண்டாட்டியை பிக்கப் பண்றான். இதை இப்படியே விட்டா அவன் ஃபேமிலி ஆயிருவான், நான் பேச்சலர் ஆயிருவேன். கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய் இங்க ஒருத்த ஆம்புலன்ஸ் ஆயிர மாதிரி அலறிட்டு இருக்கான். நீங்க கதை செஞ்சுட்டு என்ன அர்த்தம்? தோறல கதவை தப்பே விட மாட்டாம இருக்க. ஏய் எது பிரச்சனையா? ஏன்டா வீட்டு முன்ன இருந்து சத்தம் போடுற? என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா இவர் பொண்டாட்டி அபேஸ் பண்ணலாம்னு பாப்பேன். அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கிறேன்? இங்க பாருங்க, ஐ அம் a டைரக்டர். நான் வாழ்க்கையில உள்ள எல்லா கேரக்டரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். ஆனா மாமி கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீப்பா ஓடிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல எது பேசணும்னா ஹைகோர்ட்ல சந்திப்போம். வரேன். சந்திப்பா. ஏய் பாத்துக்கோங்கடா, கோர்ட்னா பயப்படுவேன் நினைச்சியா? யோ கோர்ட் கேஸ்னு போனா உன் மானம் தான் கப்பல் ஏறும். நீ ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பிச்சு வை, நான் கரெக்ட் பண்ணேன். கரெக்ட் பண்றியா? பேசி பிரச்சனையை கரெக்ட் பண்றேன்னு சொல்ல வந்தேன். யோ என் பொண்டாட்டி என்ன காயின் பாக்ஸா? ஆளாளுக்கு ஒத்த ரூபா போட்டு பேசுறதுக்கு என் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். அடியே பங்கஜா நான் வந்துட்டேன்டி. போற வேகத்தை பார்த்தா மாமியோட இன்னைக்கு மல்யுத்தம் தான். நானும் பெரிய டைரக்டர் ஆகணும், வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எவ்வளோ பெரிய கனவுகளோட தான் வந்தேன். ஆனா அங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெரிய கடல்னு. வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட நான் அனுபவிக்கவே இல்லை.
இங்க திறமை மட்டும் இருந்தா போதாது, பணபலம், ஆள் பலம், சிபாரிசு இப்படி எவ்வளவோ தேவைப்படுது. சுடில பார்த்த டைரக்டரு அவருக்கு 25 வயசு தான் ஆகுது. அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா புடிச்சோட பையன் அதான் டைரக்டர் ஆயிட்டான். அந்த அசோசியேட் ரெக்கமெண்ட்ல வந்தான். ஆனா எனக்கு யாருடா இருக்கா? என்ன மாதிரி எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கை வெறும் கனவுகளா போயிருக்கடா. எங்களை அடையாளம் காட்டுறது வறுமையும் இயக்கங்களும் தான். அவ்வளவு ஏன் நாங்க அசிஸ்டன்ட் தெரிஞ்சா பிச்சைக்காரன் கூட எங்கிட்ட பிச்சை வைக்க மாட்டான். எங்க நிலைமை அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஒரு நல்ல கதை கொண்டு போனா அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? சோர்ஸ் கொண்டு வா, பணத்தோட ஹீரோ கொண்டு வா, அது இதுன்னு 1008 கண்டிஷன் போடுவான். இதையெல்லாம் மீறி என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் பெரிய போராட்டங்களோடு எங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. சாரி மாமா, இவ்ளோ சோகத்தை உள்ள வச்சுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்களே. யூ ஆர் கிரேட் மாமா. ஃபீல் பண்ணாத மாமா. என்னைக்குமே படைப்பாளுங்க கண் கலங்கவே கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு நாங்க 3 பேர் இருக்கோம். டேய், ஏன் மொபைல் எடுறா? என்னடா 3 பேருக்கு ஒரே நேரத்துல மெசேஜ் வந்திருக்கு பாரு. அடப்பாவி, போனை தூக்கி போடுறியே, உடைஞ்சதுன்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போனா போதுடா, 1000 ரூபாய் மொபைலுக்கு இவ்வளவு பில்டப் பண்ற. டேய் இந்த உன் செல்லு. டேய், ஏன் போனாவது பரவாயில்ல, அவன் போன் கீழே விழுந்தா நொறுங்கிடும்டா. அது சரி, அவன் இதயமே நொறுங்கி போய் கிடக்குது. மொபைல் நொறுங்கினா கண்டுக்கவா போறான்? டேய், அவன் கிட்ட இல்லாத பத்திலாம் பேசாதடா. டேய், உனக்கு இல்லைங்கிறதுக்காக மற்றவங்களுக்கும் இல்லைன்னு நினைக்காத. எனக்கு இருக்கிறதால தான் நான் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கேன். டேய், நீங்க திருந்தினதெல்லாம் போதும். எங்க ஆளு மெசேஜ் அனுப்பியிருக்கா, படிக்கிறேன் கேளுங்கடா. என் வாழ்க்கை புத்தகம் முடிந்த தருவாயில் அதை நான் திரும்பி பார்க்க நேர்ந்தால் அதில் அழகிய பக்கங்களாய் நீயே நிறைந்திருப்பாய். என்னங்கடா, நல்ல மெசேஜ் தானே, ஏன் அப்படி பாக்குறீங்க? டேய், அதே மெசேஜ் தான்டா எனக்கும் வந்திருக்கு. உனக்குமா? எனக்கும் அதே மெசேஜ் தான்டா வந்திருக்கு. டேய், உங்க 2 பேருக்கு யாரா மெசேஜ் அனுப்புனா? எனக்கும் என் ஃபிகர் தான் அனுப்பியிருக்கா. எனக்கு மட்டும் யார் அனுப்புவா? என் ஆள் தான் அனுப்பியிருக்கா. சரி, உன் ஆளோட நம்பரை சொல்லு. இது பாரு. டேய், ஒரே நம்பர்ல இருந்து தானே 3 பேருக்கும் மெசேஜ் வந்திருக்கு. உன் ஆளோட பேர் பிரியா தானே? அது எப்படி கரெக்டா சொல்றேன்? ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு. போடா, ஒருத்தி 3 பேருக்கும் அல்வா கொடுத்துருக்கா. சேச்சே, அவ அப்படிப்பட்ட பொண்ணலாம் கிடையாதுடா, ரொம்ப நல்ல பொண்ணுடா. நல்ல பொண்ணா இருந்தா 3 பேரும் ஏன்டா உசார் பண்ணணும்? டேய், எதையும் தீர விசாரிக்காம முடிவு பண்ணக்கூடாது. பொண்ணுங்க பாவம் இல்ல. பொண்ணுங்களை பத்தி நாம இப்படி நினைக்கிறதுனால தான் நம்மள கேன பயல ஆக்குறாளுங்க. டேய், அவ ஆசை ஏன்டா கெடுக்கணும்? அவளுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்போம். ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம 3 பேரும் ஒண்ணா போனா அவ எதையாவது சொல்லி சமாளிச்சிருவா. அதனால அவளை தனித்தனியா போய் மீட் பண்ணணும். டேய், நீயே முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணடா. என்னடா சொல்ல, எப்பவும் கலகலப்பா இருப்ப, இன்னைக்கு என்ன மூட் அவுட்டா? என்னடா என் மேல கோவமா? கோவப்படாதடா, நீ கோவப்பட்டா நீ மனசு தாங்காது. ப்ளீஸ்டா, ஐ லவ் யூடா சொல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு வேணும்டா. ஏய், ஒன்னு சொல்லவா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், 10 பிள்ளைங்க பெற்றுக்கணும். உனக்கு ஓகேனா? எனக்கும் ஓகே. பேசுடா, நீ செல்லம்ல. என்னாச்சு பிரியா? என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் கிளம்புறேன்டா, பாய். பிரியா, இவங்க ஒன்றும் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரே ரூம்மேட்ஸ் தான். என்ன ஆச்சரியமா இருக்கா? உனக்கு என்ன ஆச்சரியம்? எங்களுக்கு தெரிஞ்சே நாங்க 3 பேரு, தெரியாம எத்தனை பேரோ. டேய், நீ வேற ஒருத்தனே நினைச்சு உயிரை விட்ட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல ஒருத்தன், காலேஜ் லைஃப்ல ஒருத்தன், வேலைக்கு போற இடத்துல ஒருத்தன், பல பேரோட பழக வேண்டியது. அப்புறம் அம்மா அப்பா சொன்ன பையனை கட்டிக்க வேண்டியது. அப்புறமா ஒரு ஒழுங்கா இருக்காங்களா? கள்ள காதல் அது இதுன்னு பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறாளுங்க. என்னங்கடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க?
ஆமாடா, ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃப்ல ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட 1000 பேர் கூட சுத்துவேன். அத கேட்க நீங்க யாருடா? என்ன கேள்வி கேக்குறீங்களே? உங்க 3 பேர்ல எவனாவது ஒருத்தன் என்ன தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் பேசல பழகலன்னு சொல்ல முடியுமா? என்னங்கடா பேச்சே காணோம்? ஏன் நிறைய பேர் இருக்காங்களா? நாங்க பேசாம இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லாம் பேசுவீங்க. நாங்க பேச ஆரம்பிச்சுட்டா நீங்க எல்லாம் தலை குனிஞ்சுதான் இருக்கணும். நீங்க நினைக்கிறது தப்பு மேடம். நாங்க தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா தலை குனிஞ்சு நிப்போம். அதே நீங்க தப்பு பண்ணிருந்தா தலை நிமிர்ந்துதான் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையே. அது என்னோட பெரிய மனசாட்சி எனக்கு தெரியல. நீங்க மட்டும் எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு மனசாட்சி தேவையில்ல. எங்களுக்கு மட்டும் மனசாட்சியா? அப்படிப்பட்ட மனசாட்சி எனக்கு தேவையில்லை. ஏய், அவகிட்ட போய் மனசாட்சி மட்டன் பேசிட்டு இருக்க. பொண்ணுங்க மனசால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது முட்டாள்தனம், உடலால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். மச்சான், பொண்ணுங்க புனிதமானவங்க தான், ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமாடா, நான் அப்படிதான். உணர்ச்சிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் தான். அதுல ஆண் வேற பெண் வேறன்னு இல்ல, எல்லாம் சரிசமம் தான். ஏய், என்னங்கடி ஆவுனா ஆணு பொண்ணு ஒண்ணுதான், ஆணு பொண்ணு ஒண்ணுதாங்கறீங்க? வந்துட்டானுங்க பெருசா தத்துவம் சொல்றதுக்கு. ஒரு நிமிஷம் பிரியா. சாரி பிரியா, தப்புங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனா அதுவே நிரந்தரம் இல்ல. நானும் தப்பு பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் மனசுல நீதான் இருக்க பிரியா. எனக்காக நீ இருப்பியா? சாரி சக்தி, நீ எனக்கு ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். பட் என் லைஃபை டிசைட் பண்ண வேண்டியது என் பேரண்ட்ஸ். குட் பை. டேய், அவகிட்ட போய் அவளை லவ் பண்றதுக்கு ஒரு ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணிடலாம். அவங்களுக்கு அது வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க தன் பசிக்காக உடம்பு வைக்கிறாங்க, இவ டைம் பாஸ்க்காக சுத்துறவ. அவகிட்ட போய் கெஞ்சிரான். டேய், அவன் சொல்றதாண்டா கரெக்ட். உன் ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணிக்காத. என்ன வெண்மதிய பார்த்தேன், வெள்ளி நட்சத்திரம் பார்த்தேன், தினம் முந்தன் மூகம் பார்க்கையில. வெண்மதிய பார்த்தேன், வெள்ளி நட்சத்திரம் பார்த்தேன், தினம் முந்தன் மூகம் பார்க்கையில. ஏனெல்லின மகளே, சுந்தர நிலவே, நெஞ்சினில் நீதானே வந்தது முதல் பெண்டுலம் போலே, உயிரினில் ஆடும் ஊஞ்சலும் நீதானே. பெண்மதிய பார்த்தேன், வெள்ளி நட்சத்திரம் பார்த்தேன், தினம் முந்தன் மூகம் பார்க்கையில. உன் மொழிய கேட்டேன், ஒரு காதல் பேத போட்டேன், அதை என்ன சொல்ல ஏது சொல்ல, அதை என்ன சொல்ல ஏது சொல்ல, அதை என்ன சொல்ல ஏது சொல்ல. நெஞ்சினில் நீதானே வந்தது முதல் பெண்டுலம் போலே, உயிரினில் ஆடும் ஊஞ்சலும் நீதானே. சுவாசத்தால் பார்த்தேன் உன் வாசம், அள்ளி காற்றும் செல்ல, நுரையீரல் வேர்க்க நீ என்னை கொன்றாய் ஏனோ. விஷம் தின்று பார்த்தேன், விஷம் யாவும் என்னில் செத்து போக, கடை கண்ணால் பார்த்தேன் நீ என்னை கொன்றாய் ஏனோ. விரலாலே கிள்ளவே நீருக்கு காயம் இல்ல, வலி தாங்கி கொள்ளவே உள்ளுக்குள் காதல் தந்தாய். என்ன சொல்ல ஏது சொல்ல, அதை என்ன சொல்ல ஏது சொல்ல, அதை என்ன சொல்ல ஏது சொல்ல.
காய்த்தேன் இது காதல் தானா கேள்வி கேட்டேன் மௌனத்தால் பெண்ணே நீ என்னை கொன்றாய் ஏனோ மனசெல்லாம் பூத்தேன் என் காதலுக்கு மாலை கோத்தேன் பிணமாலையாக்கி நீ என்னை கொன்றாய் ஏனோ தடை ஏது மின்றியே வானத்தில் தாவிச் சென்றேன் உடல் நீங்கி செல்லுதே என்னாவி மெல்ல மெல்ல என்ன சொல்ல ஏது சொல்ல அத என்ன சொல்ல ஏது சொல்ல அத என்ன சொல்ல ஏது சொல்ல இந்தாப்பா. டேய் வாங்கிக்கடா. எனக்கு வேணாண்டா. ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? இதுக்குதான் அவதான்டா காரணம். அவ செத்த அன்னைக்கு அவளையும் கொண்டு இருக்கணும்டா. அதை செய்யாம விட்டதுதான்டா தப்பு. இல்லடா நாம தப்பு பண்ணல. நாம அவளை கொல்றது உறுதி. இன்னைக்கு சக்தி, நாளைக்கு அவன மாதிரி எத்தனை பேரோ. அவளை நாம உயிரோட விடக்கூடாதுடா. ஆமாடா, அவளை நினைச்சு வெளியே வேதனையில இருக்கிறத விட அவளை கொன்னுட்டு ஜெயில சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவளை நாம எப்படிடா வரவழைக்கிறது? நல்லவங்களை ஏமாத்துறது தானே கஷ்டம். அவளை மாதிரி ஃப்ராடுங்களை வர வைக்கிறது ரொம்ப ஈஸி. அவ கண்டிப்பா வருவா. இளம்பெண் கொலை, 2 வாலிபர்கள் கைது. சார், என் கூட கோர்ட் வர கொஞ்சம் வர முடியுமா சார்? கண்டிப்பா. எனக்கு ஒரு அக்கா இருந்து அவளுக்கு ஒரு 3 பசங்க இருந்தா கூட வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அந்த பேருவை நீ எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாலும் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாருவா. பொண்ணுகளை பார்த்து சொல்லி விடுவாருவா. அது வயசு கொள்ளாருன்னு நானும் பெருசா எடுத்துக்கிட மாட்டேன். மனசால கூட ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாருவா. அந்த பேரோட இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாருவா. என்னால நம்பவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இந்த பாவி மாவளம் இந்த பேரோட நல்ல ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கான். அதான் அப்பாவியா இருந்த பசங்க கூட ஆவேசமாகி இப்படி ஒரு செயல் செஞ்சிருக்கானுவா. எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் சுப்ரீம் கோர்ட் போயாவது காப்பாற்றி தீர்வேன். சந்துரு வகைரா, சந்துரு வகைரா, சந்துரு வகைரா. கடந்த 28ஆம் தேதி சரியாக மாலை 5:25 மணி அளவில் பல்லாவரம் குளத்துமேடு என்னும் இடத்தில் பிரியா என்ற பெண்ணை நீங்கள் இருவரும் கொலை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாக SY காவல் நிலைய போலீஸ்காரர்களால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த கேஸ் விஷயமா ரஞ்சித்ங்கிற நபர் சரணடைய வந்திருக்காரு. வர சொல்லுங்க.
நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கூண்டுல ஏறி சொல்லுங்க. ஏன் பிரியா உனக்கு என்ன பிடிக்கல? உன் மேல உயிரே வச்சிருந்தனே, நீயும் என்ன எப்படி எல்லாம் நேசிச்ச. ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்றல, போன் பண்ணா கூட கட் பண்ற. ஏன் பிரியா சொல்லு, புதுசு புதுசா பசங்க சொன்ன நான் உனக்கு பல்ஸ் ஆயிட்டனா? சொல்லு சொல்லுடி, நான் உனக்கு ஆளிச்ச தப்பா? வேண்டாம் ரஞ்சித், என்ன விட்டுடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டியது இருக்கும். ஓடி போ. என்ன மிரட்டியா? காதல் முற்றி மட்டும் என் பின்னாடி சுத்தின பாரு, அப்ப சொல்லிருக்கணும். இத நான் உன்ன பின்னாடி சுத்தல, நீ தான் என் பின்னாடி சுத்தின. ஆமாண்டி சுத்தின. இத நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே பிடிக்கலன்னு. அப்ப பிடிச்சிருந்தது இப்ப பிடிக்கல. ஆமாண்டி, அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாத்தியா, அன்னைக்கே உன்னை போட்டு கீச்சிருக்கணும்டி. அத செய்ய முட்டம் பாத்தியா, அதான் என்ன உனக்கு பிடிக்காம போச்சு. This is too much ரஞ்சித். இதுக்கு மேல நீ என்ன போக விடலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். போலீஸ் 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 போலீஸ். உடம்பு தாண்டி வலிக்குது, எனக்கு என் மனசே வலிக்குது. எழுந்துரு, போய் சொல்லு. எழுந்துரு, போய் சொல்றேன்ல, போய் சொல்லு. தப்பு பண்ணிட்டேன் ரஞ்சித், என்ன விட்டுடு ப்ளீஸ். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டுடு, என்ன மன்னிச்சிடு. உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். போய் சொல்றோம், லவ் பண்றேன்னு போய் சொல்றோம். செத்து போடி. ஐயோ ஐயோ ஐயோ, காதலிச்ச என்னையே கொலை பண்ண வச்சிட்டேடி. இந்த வழக்கின் விசாரணையை தீர விசாரித்து 7 நாட்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எத்தனை நாளா நாங்க 3 பேரா இருந்தோம், ஆனா இப்ப 2 பேரா இருக்கோம். இனிமே நம்ம 3 பேரா இருப்போம்.